வடலூரில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை, உலக நலனுக்காக பிரார்த்தனை. மாற்று மத சகோதரர்களும் நிறைய பேரு என்ன செய்யறாங்க, நோக்க பிடிக்கிறாங்க. வடலூர் பகுதியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஈக்தா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஜமாத் தலைவர் பக்ருதீன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் 800க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வல்லார் பேருந்து நிலையம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. அங்கு உலக அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டு மத நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்வின் முடிவில் அனைவரும் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். செய்தியாளர் தனுஷ். இன்றைய தினம், அதாவது சனிக்கிழமை அன்று, இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் கடந்த ஒரு மாத காலமாக நோன்பு நோற்று இறைவனுடைய கட்டளையான இந்த நோன்பை ஏற்று இன்றைய தினம் ஏழைகளுக்கான அந்த வரிகளையும், அதாவது ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரிகளையும், சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தர்மத்தையும் கொடுத்துவிட்டு பெருநாளை கொண்டாடுவதற்காக வடலூர் மஸ்ஜித் நூர் பள்ளிவாசலிலிருந்து அதாவது திரளாக அணிவகுப்போடு இறை முழக்கத்தோடு சந்தைக்கு பின்புறம் உள்ள ஈதுகா, அதாவது பெருநாள் திடலில் இன்றைய வடலூரில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஜமாத்தார்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பெருநாள் தொழுகை நடத்தப்பட்டது. பெருநாள் தொழுகையில் எல்லாரும் மத நல்லிணக்கத்தோடு உலக அமைதியோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியையும் சபதத்தையும் ஏற்றுக்கொண்டோம். எப்படி ஒரு மாத காலமாக சுய கட்டுப்பாடோடு மன வலிமையோடு செயல்பட்டோமோ, அதே போன்று மன ஆபத்துகள் ஏற்படாமல், மனதின் மூலமாக உலகத்திற்கு, உலக மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாமல் தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் என்ற அந்த பயிற்சியை எப்படி நாம் எடுத்தோமோ அதே போன்று தொடர வேண்டும் என்று இந்த பெருநாள் திடலில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பிறகு பெருநாள் திடலில் இருந்து வடலூர் வள்ளலார் பேருந்து நிலைய திடலில் மக்களுடைய உலக அமைதிக்காக வேண்டியும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யப்பட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டோம். இந்த நாடு, இந்த தமிழகம் இன்றைக்கு வளர்ச்சி பாதையிலே குறிப்பாக எல்லா துறைகளிலும் முன்னணி நிலைய கல்வி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக மக்கள் இங்கு இருக்கக்கூடிய பன்முகம் கொண்ட பலதரப்பட்ட மக்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். இதற்காக வேண்டி தமிழக முதல்வர் அவர்கள் நிறைய திட்டங்களை தீட்டி இன்னைக்கு நம்முடைய தமிழக மக்கள் உலக அளவிலே மிகப்பெரிய உயர்ந்த அடைய வேண்டும் என்ற உயர்கல்வி முதல் கொண்டு சமுதாய அக்கறை கொண்டு எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்று ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து அந்த தமிழக முதல்வருடைய செயல்பாடு தொடர்ந்து செயல்பட வேண்டும். எப்படி இந்த 5 ஆண்டு காலம் எல்லா மக்களும் சகோதரத்துவத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த தமிழக பூமியிலே எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல், மத வேற்றுமைகள் பூசல்கள் எல்லாம் கலந்து மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல், அதாவது இன்னும் மேலும் தமிழக வளர்ச்சி பாதைகளை செல்ல வேண்டும். ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், எதிர்காலங்களில் இஸ்லாமிய சமுதாயம், அதாவது